சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்யப்படுவாரா? செந்தில் பாலாஜியோட கதை காலி என்கின்ற தகவல் தற்போது வேகமாக இணையத்தில் பரவி கொண்டிருக்கிறது. அதாவது கரூர் காங்கிரஸ் நிர்வாகி சமீபத்தில் திமுகவில் இணைந்த விவகாரத்தில் திமுகவில் செந்தில் பாலாஜியை கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. திமுக கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி காங்கிரஸ் கட்சியை அவமதிக்கிறார் என்றும் இந்த அவமரியாதையை எளிதில் கடக்க முடியாது என்றும் அவர் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவராக இருந்தவர் கவிதா. இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுக கரூர் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜியை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகி திமுகவில் இணைந்தது விவாதமானது. காங்கிரஸ் தொண்டர்கள் பலரும் இது தொடர்பாக அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. இதற்கிடையே கரூர் எம்பி ஜோதிமணி இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை காட்டமாக விமர்சிச்சிருக்காரு. செந்தில் பாலாஜி காங்கிரஸை அவமதிப்பதாகவும் இதை எளிதாக கடந்து போக முடியாது என அவர் சாடியிருக்காரு. இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருனா, சில தினங்களாக காங்கிரஸ் கட்சி சார்பாக அர்ஜென்டினாவில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் பங்கேற்க வேண்டியதால் கரூர் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி பதிவு குறித்து உடனடியாக எதிர்வினையாற்ற முடியலை. கூட்டணி தர்மம் என்பது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும். திமுகவின் மாவட்ட செயலாளர் ஒரு முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை இப்படி பொதுவெளியில் அவமதிப்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? கூட்டணியின் பெயரால் இது போன்ற அவமரியாதையை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி நடப்பது இது முதல் முறை அல்ல. கூட்டணி என்பது ஒரு கொள்கை அடிப்படையில் பரஸ்பர புரிதல், ஒத்துழைப்பு, நம்பிக்கை மற்றும் மரியாதையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. எந்த சூழலிலும் இது எதனோடும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இதற்கு எதிர்வினையாற்ற வேண்டிய காங்கிரஸ் கட்சியின் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்குது. இம்மாதிரியான அவமரியாதையை எளிதில் கடந்து போய்விட முடியாது. கூட்டணிக்குள் இது போன்ற கசப்பான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவனத்திற்கு எடுத்து செல்வார் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டின் மொழி, இனம், பண்பாடு, எதிர்காலம் அனைத்திற்கும் பாசிச சக்தியில் நெருக்கடி ஏற்பட்டிருக்க இன்றைய அரசியல் சூழலில் நாம் அனைவரும் தமிழ்நாட்டு மக்களின் நலனை முன்னிறுத்தி செயல்பட வேண்டியும் இந்த கடமையில் இருக்கும். மேலும் இதுபோல மீண்டும் செந்தில் பாலாஜி நடந்து கொள்ளக்கூடாது. அப்படி இல்லை என்றால் அவர் மீது அவதூறு வழக்கு போடப்படும் என்கின்ற செய்தியும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கு.